அவனே இவன் மேல முழுசா ஊத்து, உடம்புல ஒரு இடம் விடாம ஊத்து. இவ எரிஞ்சு சாம்பலாகிறத பார்த்து நான் ரசிக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ கைப்பிடி சாம்பல தண்டி மாற போற. பெட்ரோலியே இவளை குளிப்பாட்டியாச்சு. அடுத்து இவளை எரிச்சு சாம்பலாக்கணும். நாம தான் இதை செஞ்சோம்னு யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. நீ கொளுத்து மாவனே. சந்திரா, நம்ம வாழ்க்கையில விளையாடின உன் அக்காக்காரி இன்னும் கொஞ்ச நேரத்துல இருந்த தடம் தெரியாம காணாம போக போறா. இவ்வளவு நாளா மனசுல எரிஞ்சிட்டு இருந்த நெருப்பு தான் இவளை எரிக்க போகுது. இதையெல்லாம் பக்கத்துல இருந்து பார்க்க நீ இல்லையங்கிற குறை மட்டும்தான் இருக்கு. கொளுத்து மாவனே. சித்தப்பா வாங்க, ஓடிதான். ஓடு ஓடு ஓடு. அத்தை இங்க பாருங்க. அத்தை, எப்படியோ ஈஸ்வரிக்கு வந்த ஆபத்தெல்லாம் நீங்கி பரிவட்டம் கட்டுற விஷயம் நல்லபடியா முடிஞ்சது. அம்மா, உங்களுக்கு பரிவட்டம் கட்டுற நேரத்துல காணோன்னதும் நாங்கெல்லாம் பதறி போயிட்டோம்மா. கடைசியில போலீஸ் வந்து காப்பாத்தினதுக்கு அப்புறம் தான் நாங்கெல்லாம் நிம்மதியாவே ஆனோம். ரேவதி, என்ன போலீஸ் வந்து காப்பாத்தினதா சொன்னியே, அவங்க யாரு? நான் மயக்கம் தெளியறதுக்குள்ள அவங்க போயிட்டாங்க. அவங்கள பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லணுமா? நீ எதுக்கு சிரிக்கிற? என்ன காப்பாத்தின போலீஸ் யாருன்னு தானே கேட்டேன். பதில் சொல்லாம சிரிச்சா என்ன அர்த்தம்? மா, உங்களை காப்பாத்தினது போலீஸ் இல்ல. போலீஸ் இல்லையா? அப்போ யாரு காப்பாத்தினா? என்னோட ஃப்ரெண்டு தான் உங்களை காப்பாத்தினாரு. ஃப்ரெண்டா? அது யாரு? நான் யாருன்னு சொன்னா நீங்க கோவப்படக்கூடாது. நான் கோவப்படுவேனா? என்ன சொல்ற? அம்மா, உங்களை காப்பாத்தினது வேற யாரும் இல்ல, ராஜா சேதுபதியோட பேரன் கார்த்தி தான். அதாவது என்னோட அத்தை பையன் தான். அவன்கிட்ட எதுக்குடி உதவி கேட்ட? நான் தான் அவனை பார்க்கவோ பேசவோ கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல. நான் சொன்னதையும் மீறி எதுக்கு நீ இப்படி செஞ்ச? அம்மா, நான் அந்த கார்த்தியை நேர்ல பார்க்கல. நான் போன்ல தான் விஷயத்த சொல்லி ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டேன். அவரும் சரின்னு சொல்லி உங்களை காப்பாத்தி கொண்டு வந்துட்டாரு. இல்லனா எங்களால உங்களை பார்த்திருக்கவே முடியாது. நான் அவனை தப்பானவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்கு தேவையில்லாம அவனுக்கு போன் பண்ணி உதவி கேட்ட? மா, அவர் ஒன்னும் தப்பானவர் இல்ல. நீங்க ஒருத்தவங்க தான் அவரை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க. பக்கத்து ஊர்ல போய் கேட்டு பாருங்க.
ஊரே அவரை நல்லவர்னு கொண்டாடுறாங்க. அவர் அந்த ஊருக்கு அவ்வளவு நல்லது செஞ்சிருக்காரு. ஜனங்கள்லாம் அவரை அந்த ஊரு காவல் தெய்வமா நினைக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி கெட்டவரா இருந்தா அவங்களாம் எப்படி அவரை கொண்டாடுவாங்க? நான் தான் அவன் நல்லவ மாதிரி நடிக்கிறான்னு சொல்றேன்ல. அத அந்த ஊர்க்காரங்களும் புரிஞ்சுக்கல, நீயும் புரிஞ்சுக்கல. மா, நீங்க சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. உங்களுக்கு ஆம்பளைங்கனாலே பிடிக்காது, அதனாலதான் அவரை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவரு நல்லவர் தான். அத்தை உன்னை பார்த்து இங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறாங்க. என்னங்க சொல்றீங்க? அவங்க என்ன கூப்பிடுறதுக்கு இங்க வராங்களா? அட ஆமாப்பா, அவங்க கூடிய சீக்கிரம் உன்னை வந்து பார்த்து உன்னை இங்க கூட்டிட்டு வர போறாங்களா. இதுக்கெல்லாம் காரணம் யாரும் தெரியுமா? நம்ம ரேவதி தான். அவதான் உனக்காக அத்தை கிட்ட ரொம்ப பேசி உன்னை அழைச்சிட்டு வரதுக்கு சம்மதிக்க வச்சிருக்கா. எப்பா அவளுக்கு பழைய ஞாபகம் இல்லனாலும் உனக்காக அவ்வளவு வாதாடுது ரேவதி. எப்பா அதை கேட்டு நாங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்பட்டோம் தெரியுமா? எல்லாமே நல்லதே நடக்குங்கிறதுக்கு இது ஒரு நல்ல அறிகுறிப்பா. என்ன சகல, நான் பேசிக்கிட்டே இருக்க, நீ அமைதியா இருக்க? இல்லங்க, கண்டிப்பா அத்தை என்ன கூப்பிடுறதுக்கு இங்க வரமாட்டாங்க. அப்படியே ஒரு வேளை அவங்க என்ன கூப்பிட இங்க வந்தாலும் கண்டிப்பா அதுக்கு பின்னாடி எதனா ஒரு பிளான் வச்சிருப்பாங்க. என்னப்பா இப்படி சொல்ற? இப்பதான் நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். நீ சொல்றத பார்த்தா பக்குன்னு இருக்கேப்பா. இல்லங்க, அத்தையை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என் விஷயத்துல அவ்வளவு சீக்கிரம் அவங்க மனசு மாற மாட்டாங்க. பார்க்கலாங்க.